இன்னைக்கு நாம முழுமையா அலச போறோம். அதுதான் கங்கை நதி அமைப்பு. தேர்வுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இன்னைக்கு நாம ரொம்ப சுருக்கமா அதே சமயம் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். எந்த தாமதமும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். 400 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 4 கோடி மக்கள் இந்த ஒரு பிரம்மாண்டமான நதிப்படுகையை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நினைச்சு பாருங்க, கங்கை வெறும் ஒரு நதி கிடையாதுங்க, ஒட்டுமொத்த வட இந்தியாவின் உயிர்நாடினே சொல்லலாம். ஒரே ஒரு நதி இவ்ளோ பெரிய மக்கள் தொகையை தாங்கி பிடிக்குதுங்கிறது நிஜமாவே சிலிர்ப்பான விஷயம் தானே. இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறது வெறும் தேர்வுக்கு மட்டும் இல்ல, நம்ம நாட்டோட வாழ்வாதாரத்தை புரிஞ்சுக்கவும் ரொம்பவே அவசியம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோன்றது ரொம்ப தெளிவு. கங்கையோட தோற்றம், வலது மற்றும் இடது கரை துணையாறுகள், நதியை பாதுகாக்கும் திட்டங்கள், உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, கடைசியா உங்க அறிவை சோதிக்க சில கேள்விகள். இது எல்லாத்தையும் தான் வரிசையா பார்க்க போறோம். பகுதி 1, கங்கையின் தோற்றம். அதாவது பனிப்பாறைகள்ல ஆரம்பிச்சு சமவெளிகள் வரைக்கும் அதோட பயணம். கங்கையோட பயண தொடக்கம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். உத்தரகாண்ட் மாநிலத்துல கோமுக் பக்கத்துல சுமார் 3900 மீட்டர் உயரத்துல இருக்கிற கங்கோத்ரி பனிப்பாறையில தான் இது பிறக்குது. ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பிறந்த உடனே இதுக்கு பேர் கங்கை கிடையாது. முதல்ல இது பாகீரதி அப்படின்னு தான் அழைக்கப்படுது. இந்த பாகீரதி அழகநந்தா நதியோட இணைஞ்ச பிறகுதான் அந்த கங்கைங்கிற பிரம்மாண்டமான பேரையே பெறுது. இப்படி மலைகள்ல இருந்து பாய்ந்து வர்ற இந்த நதி ஹரித்வார்ல தான் முதல்ல சமவெளியை தோடுது. அங்கிருந்து புறப்பட்டு சுமார் 2525 கிலோமீட்டர் தொலைஞ்சு பயணிச்சு உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம்னு 4 மாநிலங்களை கடந்து போகுது. தேர்வுகள்ல மாணவர்கள ரொம்பவே குழப்புற ஒரு பகுதி ஒன்று இருக்குன்னா அது எதுதான், அந்த பிரயாக் அப்படின்னு சொல்லப்படுற நதிகள் சங்கமிக்கும் இடங்கள். இது எப்படி சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறது? ரொம்ப எளிது. அழகநந்தா நதியோட எந்த நதி இணையுதுங்கிறத மட்டும் கவனிங்க. தௌலி மற்றும் விஷ்ணு கங்கை நதிகள் இணைவது விஷ்ணு பிரயாக், நந்தாகினி இணைவது நந்த பிரயாக், பிண்டார் நதி இணைவது கர்ண பிரயாக், கடைசியா மந்தாகினி நதி அழகநந்தாவோட இணைவது ருத்ர பிரயாக். இந்த அமைப்பை ரொம்ப தெளிவா மனசுல பதிய வச்சுக்கோங்க. புவியியல் கேள்விகள்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பகுதி 2, வலதுகரை துணையாறுகள். முக்கியமா யமுனை மற்றும் சோன் நதிகள். கங்கையோட வலது கரையில சேர்ற நதிகள்லயே ரொம்ப பிரம்மாண்டமானது இந்த யமுனை தான். இதுதான் கங்கையோட மிக நீளமான துணையாறு. யமுனோத்திரியில உருவாகி நேரா பிரயாக்ராஜ்ல கங்கையோட இணையுது. இந்த யமுனையோட வலது கரையில சம்பல், சிந்து, பெட்வா, கென் நதிகளும், இடது கரையில ஹிண்டன், ரிண்ட் மாதிரியான நதிகளும் சேருது. இதுல சம்பல் நதியை கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். ஏன்னா இது அடிக்கடி தேர்வுல வர தலைப்பு. அங்க இருக்கிற பேட்லேண்ட் டோபோகிராஃபி, அதாவது கடுமையான மண்ணரிப்பால ஏற்பட்ட சம்பல் பள்ளத்தாக்குகள் புவியியல் ரீதியா ரொம்பவே தனித்துவமான ஒரு விஷயம். இது போக சோன் நதியும் கங்கைக்கு வலதுபுறமா இருந்து அதிகப்படியான நீரை சேர்க்கிற இன்னொரு மாபெரும் நதி. இப்போ அப்படியே இந்த நதி அமைப்பை உங்க மனசுல ஒரு வரைபடம் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு பக்கம் வலது கரையில பிரம்மாண்டமா இணையிற யமுனை, அப்புறம் சோன் நதிகள். இன்னொரு பக்கம் இடது கரையில சேர்ற ராம்கங்கா, கோமதி, காக்ரா, கண்டக், கோசி, அப்புறம் மகானந்தா நதிகள். இந்த எல்லா நதிகளும் ஒன்னு சேர்ந்துதான் கங்கையை ஒரு பிரம்மாண்ட நதிப்படுகையா மாத்துது. இது இடது கரை நதிகளை பத்தி இப்போ கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பகுதி 3, இடது கரை துணையாறுகள். அதாவது வடக்கு பகுதியிலிருந்து கங்கைக்கு நீர்வரத்தை கொடுக்கிற நதிகள். வடக்கிலிருந்து வர்ற இந்த நதிகள் கங்கைக்கு ஒரு மிகப்பெரிய நீர் ஆதாரம்னு சொல்லலாம். இதோட பன்முகத்தன்மை உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்கும். கர்வால் மலைகள்ல உருவாகிற ராம்கங்கா, வடக்கு உத்தரப்பிரதேசத்துல கோமதி, நேபாள இமயமலையில கண்டக் நதின்னு நிறைய நதிகள் பட்டியல்ல இருக்கு. அதுலயும் முக்கியமா எவரெஸ்ட் சிகரத்துக்கு வடக்கே உருவாகிற கோசி நதியை பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா டார்ஜிலிங் மலைகள்ல பிறந்து மேற்கு வங்கத்துல கங்கையோட இணையிற கடைசி இடதுகரை துணையார் தான் இந்த மகானந்தா நதி. இதோட கங்கையோட துணை நதிகள் ஒரு முடிவுக்கு வருது. பகுதி 4, நதி பாதுகாப்பு முயற்சிகள். நதியை காப்பாற்ற அரசாங்கம் எடுத்த நிர்வாக முடிவுகளும் அதோட செயல்பாடுகளும். இப்போ புவியியல் இருந்து கொஞ்சம் கொள்கை முடிவுகளுக்கு வருவோம். கங்கையை காப்பாற்ற அரசாங்கம் எடுத்த ரொம்ப முக்கியமான சில நடவடிக்கைகளை நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். 2009 பிரதமரோட தலைமையில NGRBA, அதாவது தேசிய கங்கை நதிப்படுகை ஆணையம்னு ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த நதிப்படுகையை மொத்தமா பாதுகாக்கிற நோக்கத்தோடு இது தொடங்கப்பட்டுச்சு. ஆனா இதோட திட்டங்களை களத்தில் அப்படியே செயல்படுத்த ஒரு அமைப்பு தேவைப்பட்டுச்சு இல்லையா? அதுக்காக 2011 ஆரம்பிக்கப்பட்டது தான் NMCG, அதாவது தூய்மையான கங்கைக்கான தேசிய பணி. அதுக்கப்புறம் 2016 அந்த NGRBA கலைக்கப்பட்டது அப்படிங்கிறதும் தேர்வு பார்வையில ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். இந்த NMCGயோட இலக்குகள் ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க, ரொம்பவே பெரியது.
கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை மேம்படுத்துறது, நதிக்கரையில நடக்கிற மாச கட்டுப்படுத்துறதுன்னு உள்கட்டமைப்புல மட்டும் இவங்க கவனம் செலுத்தல. நதியோட இயற்கையான நீரோட்டத்தை உறுதி செய்யறது, நிலத்தடி நீரை மீட்டெடுக்கிறது, நதியில வாழ்ற அரிய வகை நீர்வாழ் உயிரினங்களை காப்பாத்துறதுன்னு ரொம்பவே விரிவான ஒரு அணுகுமுறையை வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? நதியை பாதுகாக்கிற வேலையில பொதுமக்களையும் நேரடியா ஈடுபடுத்துவதுதான் இதோட பெரிய சிறப்பம்சம். பகுதி 5 உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துக்கான சாத்தியக்கூறுகள். உள்ளூர் பொருளாதாரத்தை இது எப்படி வழிநடத்துதுன்னு பார்க்கலாம். கங்கை நதி விவசாயத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சிடாதீங்க. உள்ளூர் பொருளாதாரத்துக்கும் வேலைவாய்ப்புக்கும் இந்த உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப முன்னாடியே, அதாவது 1986லயே ஹால்டியாவுல இருந்து அலகாபாத் வரையிலான சுமார் 1620 கிலோமீட்டர் தூரத்தை தேசிய நீர்வழி 1, அதாவது NW1 ஆக அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2016 சட்டத்தின் மூலமா இந்தியா முழுக்க 111 நதிகளை தேசிய நீர்வழிகளை அறிவிச்சாங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, உலக வங்கியோட நிதி உதவியோட இந்த கங்கை நீர்வழியை சர்வதேச தரத்துக்கு மேம்படுத்துற வேலைகள் ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் முழுமையா முடிஞ்சா சரக்கு போக்குவரத்துல ஒரு மாபெரும் புரட்சியே நடக்கும்.